கல்யாணம் இல்ல, சம்பந்தப்பட்ட ஒரு சொல்றாரு எனக்கு இத்தனை கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த அளவுகளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? சஹாபாக்கள்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் செய்தியை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எந்த செய்தி ஏற்புடையதா இருக்குது அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நம்மளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த மதகுப்புக்காரர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா குரூப்பும் எடுத்துக்கொள்கிறார்கள். சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்பதை ஆதாரமா எடுத்துக்கொள்ளாம செய்தி ஆராய்ச்சி பண்றோம். இது எங்க இருக்கு? முஸ்லீம்ல 2529வது ஹதீஸில் இருக்கிறது. எது? மைமூனாவுடைய ரிவாயத். சம்பந்தப்பட்ட அம்மையா எந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்களோ அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யும் பொழுது இஹ்ராம் கட்டி இருக்கவில்லை, இஹ்ராம் கட்டுறதுக்கு முந்தைய கல்யாணம் பண்ணிட்டு தான் நாங்க கூட போனோம். அது இஹ்ராமோட அடுத்து இஹ்ராம் கட்டின காரணத்தினால இப்னு அப்பாஸ் என்ன விளங்கிட்டாரு, ஓ இஹ்ராம்ல தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் போல இருக்குன்னு அவர் ஊகம் பண்ணி அடிச்சு விட்டார். இப்ப இப்னு அப்பாஸ் சொன்னதை நம்ம விட்டுறோம், எதை எடுத்துக்கிறோம்? மைமூனா சொன்னதை எடுத்துக்கிறோம். அப்ப இது என்ன, ரெண்டு பாயிண்ட் இருக்கிறது. ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது என்பது மார்க்கத்தில் இல்ல, யாரும் எடுத்துக்கொள்ளவும் இல்லைங்கிறது விளங்குது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு தெரியாம இருக்கும். ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு சஹாபிக்கு தெரியாம இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி திரும்ப ரமலான் வந்துருச்சு. இப்ப ரமலான் மாசத்துல தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு காலையில சுபுக்காக குளிக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே சகர்லாம் பண்ணி நோன்பு வச்சிடறாரு. சுபுக்கு பாங்க சொன்ன குளிக்கிறார். அப்ப குளிப்பு கடமையான நிலையில சகர் வச்சு நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா என்ன பண்ற, அம்மாடி வைக்க கூடாதுங்கிறார். அபூ ஹுரைராட்ட கேட்கப்படுது, என்ன கேட்கப்படுது? ஒரு ஆள் குடும்பத்தில் ஈடுபட்டு விட்டார், ஈடுபட்டு குளிக்கல, நல்லா சகர்லாம் பண்றாரு, சுபுக்கு வகுத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சுபுக்கு பாங்க சொன்ன உடனே போய் அப்புறமேல் குளிச்சுட்டு பாங்க சொன்ன பிறகு குளிச்சுட்டு வந்து தொழுகிறாரு. இவருடைய நோன்பு செல்லுமா அப்படின்னு அபூ ஹுரைராட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் செல்லாத அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அவர் சொன்ன உடனே இதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான்ங்கிறவங்களும் அவங்க தகப்பனார் அப்துர் ரஹ்மானும் ஆயிஷா நாயகிட்டையும் உம்மு சலமாட்டையும் போறாங்க. ஏன்னா இந்த டாபிக் அபூ ஹுரைராங்கிற ஆம்பளைட்ட கேட்கறத விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாத்த கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்னு மனைவிக்கு தானே தெரியும். இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிச்சாங்களா குளிக்கலையா, எப்படி நோன்பு வச்சாங்க என்பது வெளியில் இருக்கிற ஆட்கள் சொல்வதை விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நன்கு அறிந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆயிஷா நாயகிட்ட உம்மு சலமாட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, கான யுத்ரிகுல் ஃபஜ்ரு வஹுவ ஜுனுபும் மின் அஹ்லிஹி சும்ம யக்தஸிலு வ யஸூமு. அது எப்படி சொல்றாங்க? ரெண்டு பேரும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையா இருக்குவாங்களே அந்த நிலையிலேயே அவர்களுடைய சுபஹ் வக்தை அடைவார்கள், குளிப்பார்கள், அப்புறமேல் தொழுவார்கள். அந்த குளிப்பு கடமையான நிலையில நோன்பு வைக்கிற வேலையை முடிச்சிருவாங்க. நான் இன்று நோன்பு வைக்கிறேன் சாப்பிடுற வேலை எல்லாம் முடிச்சு விட்டு தொழுகைக்கு போய் குளிப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே இந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு போய் அபூ ஹுரைராட்ட போய் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அபூ ஹுரைரா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட போய் கேட்கிறோம், அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, நீங்க நோன்பு வைக்க கூடாதுங்கிறீங்க, அவங்க குளிப்பு கடமையா இருந்தா கூட நோன்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிஷா சொல்றாங்க, உம்மு சலமா சொல்றாங்களே. அப்படின்னவன என்ன பண்றாரு அவரு, இந்தப்பா நானா இட்டுக்கட்டி சொல்லல, எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் சொன்னாரு, அபூ ஹுரைரா சொல்றாரு, எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டு நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த விஷயத்துல அவங்க சொல்லதான் ஏத்துக்கணும், தகுதியானவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான் இந்த மேட்டருக்கு தகுதியானவர்களை தவிர ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னா கூட நான் மாத்திக்கிறேன்றார். அதாவது ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கு, ஒரு சாதாரண ஒரு மேட்டரா நமக்கு இருக்கக்கூடியது அபூ ஹுரைராவுக்கு தெரியாம இருந்து அவர் ஃபத்வா கொடுத்து இருந்திருக்கிறாரு. இது சுட்டி காட்டின பிறகு என்ன செய்யறாரு, கதாலிக ஹத்தஸனி அல் ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அப்படித்தான் எனக்கு சொன்னார்கள், ஆனால் ஒஹுன்ன ஆலமு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான் இது பற்றி நன்கு அறிந்தவர்கள், நான் அந்த தீர்ப்பை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த முழு சம்பவமும் புகாரில 1926வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது என்ன உங்களுக்கு சொல்லுது, சஹாபாக்கள் அபூ ஹுரைரா மாதிரி அதிகமான ஹதீஸ் அறிவிச்சால் அவருக்கு தெரியல பாருங்க. அபூ ஹுரைரா தான் ஹதீஸ் அறிவிச்சதுல யார் ஃபர்ஸ்ட் நிப்பான்னு கேட்டா அவர் தான் முதல் இடத்துல நிப்பாரு. அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா அவர்களுக்கு குளிப்பு கடமையான நிலையில நோன்பு நோக்கலாமா அப்படிங்கிற ஒரு மசாயில் தெரியவில்லை. தெரியல மாத்திரமில்ல, அதுக்கு மாற்றமா மத்தவரை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் சுட்டி காட்டி விவகாரமாக்கி பஞ்சாயத்து வச்ச பிறகுதான் இது ஆஹா இப்படியா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்றாங்கன்னு தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்றாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பத்துவா கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்றது, அபூ ஹுரைரா சொன்னார்னு ஒரு ஹதீஸ்ல வந்தவன அதை எடுத்து அமல்படுத்துறதா, ஆய்வு பண்ணி எது சரி என்று பார்க்கிறதா, யாரையும் அப்படி பின்பற்ற எந்த சஹாபி சொன்னாலும் பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இல்ல. ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சரியானதும் தவறானதும் கலந்துதான் இருக்கும். சரியானது எதுவோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், சரியில்லாத விட்டுணுமே தவிர சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் பின்பற்றுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க முடியாது. அது ஒரு ஆதாரம்.
அதை விட விடுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், லுகா தொழுகை ஒரு தொழுகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லுகா தொழுகை, லுகர் அல்ல, லுகான்னு ஒரு தொழுகை இருக்குது. லுகான்னு சொன்னா சூரியன் உதிச்சதுல இருந்து லுகர் தொழுகை வக்து வரைக்கும் நம்ம தொழுவலாம். காலைல ஒரு 6:30 மணி 7 மணில இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தொழுவக்கூடிய தொழுவைக்கு பேர் லுகா. பெரும்பாலும் அது 10 மணி 9 மணி அந்த மாதிரி நேரத்தில் தொழுவாங்க, அதுவும் ஓகே தான், தொழுவலாம். 10 மணி 11 மணி அந்த மாதிரி நேரத்தில் தொழுவக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது. 2 ரக்காத்தும் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, அதிகபட்சம் 8 தொழுதிருக்கிறார்கள். லுகா என்ற பெயர்ல 2 தொழுதிருக்கிறார்கள், 8 தொழுதிருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. நாமளும் நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சரி சுன்னத்துன்னு சொல்லுகிறோம், எல்லாரும் போதனை செய்கிறோம். ஆனால் இந்த லுகா தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது கிடையாதுங்கிறாங்க ஆயிஷா நாயகி. இதுக்கு என்ன சொல்றீங்க? லுகா தொழுகைங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், அவ்வளவு ஹதீசுகள் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்கன்னு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனா ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹத்தல் லுஹா கத்து, ஒரு போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகான்னு பேர்ல ஒரு தொழுகை தொழுதே இல்லைங்கிறாங்க. லுகா தொழுகைய ரசூலுல்லாஹ் தொழுதே இல்லைங்கிறாங்க. இல்லங்கிறத வச்சு விட்டுற போறதா? என்ன செய்யணும்? இல்லன்னு எங்க இருக்குது? புகாரியில 1128வது ஹதீஸ பாருங்க, 1177வது ஹதீஸ பாருங்க. இந்த ரெண்டுலயும் ஆயிஷா நாயகி எதை மறுக்கிறாங்க? லுகா தொழுகைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு உமர்ட்ட போய் கேட்கறாங்க ஒரு ஆளு, அத்துஸல்லி லுஹா, நீங்க எல்லாம் லுகா தொழுற வழக்கம் இருக்கலாம்னு கேட்கறாங்க. யார்? இப்னு உமர் ஒரு நல்ல ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பின்பற்றக்கூடியவர். அவர் மார்க்கம் இல்லாததையும் பின்பற்றுவார். மற்ற சஹாபாக்கள்லாம் மார்க்கத்தில் பின்பற்றுவாங்க. இவர் இப்படிப்பட்ட ஆளு இப்னு உமர்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு களைப்பா இருக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், வேணும்னு அந்த இடத்துல உட்காருவார். இவர் சும்மா களைப்புக்கு உட்கார்ந்து இருந்தா கூட என்ன செய்வாரு? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்கன்னு உட்காருவாரு. ஒரு செவத்துல ரசூலுல்லாஹ் சாஞ்சாங்கன்னு வைங்களேன், அப்படி ஒரு ஹதீஸை பார்த்துட்டாரு, அவர் வாழ்க்கையில பார்த்தாருன்னு வைங்களேன், மெனக்கெட்டு போய் அந்த இடத்துல சாஞ்சிட்டு வருவார். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சாஞ்சாங்க, ஒரு அசர் நேரத்துல சாஞ்சிருந்தாங்கன்னு அசர் நேரம்லாம் போய் சாய்வார். இப்ப இயற்கையாக செய்யற விஷயத்தை எல்லாம் பின்பற்றக்கூடியவர் யாரு? இப்னு உமர். அப்படி 100% ரசூலுல்லாஹ் பின்பற்ற சஹாபி என்றால் இவர் தான். இதில் பின்பற்ற தேவையில்லை, மிகைப்படுத்துறது தெரியல. இது மாதிரி அவர் வாழ்க்கையில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. யார்? இப்னு உமருடைய வாழ்க்கையில. அவர் என்ன சொல்ற? அவர்கிட்ட கேட்கிறாங்க, அத்துஸல்லி லுஹா, லுஹா தொழுற வழக்கம் உண்டா என்று கேட்கிறாங்க. அவர் சொல்றாருலா, அதெல்லாம் கிடையாது, லுஹாவெல்லாம் தொழ மாட்டேனே அப்படிங்கிறாரு. அப்ப குல்து உமர், உங்க அத்தா உமர் சொல்லுவாங்களா லுஹா சொல்லுவாங்களா? உமர்னா இவங்க தகப்பனாரு, உங்க தகப்பனார் உமர் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. காலலா, உமர் எங்க அத்தாவும் சொல்லுவல, நானும் லுஹா சொல்ல மாட்டேன், எங்க அத்தா உமரும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, அபூபக்கர், அப்ப அபூபக்கர் சொல்லிருக்கிறார் லுஹான்னு கேட்கிறாரு. காலலா, அவரும் சொல்லுறது இல்ல, லுஹாங்கிற தொழுகைய இப்னு உமர் சொல்லுவல, உமர் சொல்லுதாங்களா உமரும் சொல்லுவல, அபூபக்கர் சொல்லுதாங்களா அபூபக்கரும் சொல்லுவல, அதெல்லாம் கிடக்கட்டும், ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்களா அப்படி திருப்பி கேட்கிறாங்க. அது அவங்க தொழுதா எனக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் தொழுதா எனக்கு தெரியலன்னு மறுத்துறாரு. அப்ப இந்த லுஹா என்ற ஒரு தொழுகைய அவரும் தொழுவல, அபூபக்கரும் தொழுவலங்கிறாரு, உமரும் தொழுவலங்கிறாரு, ரசூலுல்லாஹ் தொழுதும் பார்க்கலங்கிறாரு. இது எங்க இருக்கு? புகாரில 1175வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நாள் இது 1176வது ஹதீஸ், பள்ளிவாசலுக்கு இப்னு உமர் வர்றாரு. வந்தா மக்கள் லுஹா தொழுதுட்டு இருக்காங்க. ஒரு 10 மணி 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லுஹா தொழுதுட்டு இருக்காங்க. என்னப்பா தொழுறீங்கன்னு கேட்கிறாரு. லுஹா தொழுகிறோம். உடனே என்ன செய்யறாரு? ஃபகால பிதாத்துன், என்ன பிதத் செய்றீங்களா நீங்கலாம் அப்படிங்கிறாரு. சுன்னத்தான ஒரு தொழுகை தொழுகிறாங்க, அவர் அதை அப்ஜெக்ஷன் பண்ணி பிதத்துன்னு கண்டிக்கிறார். அப்படி கண்டித்தார் என்று புகாரில 1776வது ஹதீஸ்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது? லுஹா தொழுகை என்று நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு சான்று இருக்குது. அது இல்லைன்னு யாரு மறுக்கிறா? ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, இப்னு உமர் மறுக்கிறாரு. இப்னு உமரே சொல்றாரு, எங்க பாப்பா தொழுவாரு, உமர் மறுத்திருக்காரு. அப்ப உமரும் செய்யல, அபூபக்கரும் செய்யல, இவ்வளவு பேரும் செய்யல என்று ஒரு தகவல் வருது. அதனால லுஹா சுன்னத்து இல்லைன்னு சொல்லுவதா, அல்லது தேடி பார்த்து இவங்க பார்க்கல, ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிதா வேண்டா விட்டு வேண்டா செஞ்சிருப்பாங்க, அறவே இல்லைன்னு சொல்லுவது தப்புன்னு நம்ம முடிவெடுப்பதா? யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொன்னீங்கன்னா இப்னு உமர் சொன்ன மாதிரி பிதத்துன்னு சொல்லணும். ஹனபியில பத்வா கொடுப்பாங்களா பிதத்துமாங்களா லுஹா தொழுகைய? ஷாஃபியில பத்வா கொடுப்பாங்களா பிதத்துன்னு சொல்லுவாங்களா? என்ன சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாமே. இப்னு உமர் பிதத்துன்ட்டார, நம்ம என்ன பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லுஹா தொழுகையை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கிறாங்க, அவுசானி ஹலீலி பி ஸலாத்தின், என்னுடைய நண்பர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவார். அபூ ஹுரைரா எப்ப பேசினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது ஹலீல் பாரு, அவுசானி ஹலீலி, என்னுடைய உற்ற தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள், எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள், பி ஸலாத்தின், 3 விஷயங்களை நான் செஞ்சு ஆகணும்னு எனக்கு கட்டளை போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
லா அதவு உன்ன ஹத்தா மூத்த, நான் மூத்தாவர் வரைக்கும் அதை விட மாட்டேன். 3 விஷயத்தை கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க.